Hi, I'll welcome back to our session. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 English rules that exams never teach you. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா ஒரு 5 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூல், அது நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணக்கூடிய ஒரு இங்கிலீஷ் ரூல்ஸ். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் எந்த ஒரு மார்க் டெஸ்ட் ரியல் எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணாலுமே இந்த ஒரு 5 ஸ்டெப்ஸை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ அதில் ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம், எனக்கு கிராமர் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் கிராமரை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மீனிங். சரிங்களா? ஸோ எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் கிராமட்டிக்கலி கரெக்ட் இங்கிலீஷை ரிவார்ட் பண்ணுறதை காட்டிலும் கான்டெக்ஸ்டுவலி கரெக்ட் இங்கிலீஷை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ கிராமரை விட எனக்கு கான்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ கிராமரை விட மீனிங் எனக்கு ரொம்ப முக்கியம். லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? த கவர்மெண்ட் டிசைடட் to dash a new policy. ஓகேவா? நியூ பாலிசி. ஸோ இந்த ஃபில்லர்ஸுக்கு எனக்கு ஆப்ஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஃப்ரேம், சரிங்களா, டிசைன். ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தோன்னா டிராஃப்ட் அண்ட் ஆப்ஷன் டியில் வந்து பார்த்தோன்னா ஃபார்முலேட். சரிங்களா? ஃபார்முலேட். அப்போ இந்த இடத்துல கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. என்ன டிசைட் பண்ணியிருக்கிறாங்க? நியூ பாலிசியை கொண்டு வரதுக்கு டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன கொண்டு வர போறாங்க? ஒரு நியூ பாலிசியை கொண்டு வர போறாங்க. அப்போ இந்த இடத்துல ஃப்ரேம்ன்ற வார்த்தையும் எனக்கு இந்த இடத்துல பொருத்தமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. டிராஃப்ட்ன்ற வார்த்தையும் பொருத்தமா தான் இருக்குது. டிசைன் அப்படின்னா அது ஒரு ட்ரெஸ் அந்த மாதிரி விஷயத்த டிசைன் பண்றாங்கன்னு சொல்லலாம். பட் ஒரு பாலிசியை டிசைன் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் பி நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் ஃபார்முலேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு. அப்போ பாலிசியை பேஸ் பண்ண கான்டெக்ஸ்டுக்கு நம்ம என்னதான் கொண்டு வர முடியும்னா ஃபார்முலேட் தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ சம்திங் இஸ் ரிலேட்டட் டு பாலிசி அப்படின்னா அந்த இடத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க? பாலிசியை ஃபார்முலேட் பண்றதுக்கு டிசைட் பண்ணாங்க. ஈவன் தோ ஃப்ரேம், டிராஃப்ட், ஃபார்முலேட் எனக்கு மோரார்லெஸ் சேம் கான்டெக்ஸ்டுவல் மீனிங் கொடுத்தாலும் கூட இங்க வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு மீனிங் அப்படின்னா எனக்கு ஃபார்முலேட் தான். சரிங்களா? ஸோ செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெர்ப் டிசைட்ஸ் எவ்ரிதிங். ஸோ வெர்ப் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நவுன்ஸையும் அப்ஜெக்டிவ்ஸையும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நவுனையும் அப்ஜெக்டிவையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் விட ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் வெர்பு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நவுனையும் அப்ஜெக்டிவையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா தட் கம்ஸ் அண்டர் ராங் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? லெட்ஸ் சே an எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். என்ன அப்படின்னா RBI dash measures to control inflation. RBI என்ன பண்ணாங்க? இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கான மெஷர்ஸை எடுத்தாங்க. அப்போ ஆப்ஷன் எனக்கு டிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா மேடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அடுத்து பாருங்க கண்டக்டட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அடுத்து வந்து டுக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப RBI இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கான மெஷர்ஸை எடுத்தாங்க, டேக் பண்ணாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பா டுக். ஓகேவா? ஸோ RBI டுக் ஹியர். அப்போ டுக்குன்ற ஒரு வெர்பு தான் இந்த இடத்துல கரெக்ட். அப்போ இங்க என்ன ஒரு கோல்டன் ரூல் அப்படின்னா ஈவன் தோ சென்டென்ஸ் வந்து நல்லா இருந்தாலும் கூட கண்டக்ட் பண்ணாங்க, மெஷர்ஸை மேட் பண்ணாங்க, டிட் பண்ணாங்க, என்னதான் நீங்க யூஸ் பண்ணாலும் பட் வெர்பு வந்து ராங் ஆயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு மார்க் கிடையாது. ஸோ ஈவன் தோ இஃப் மை சென்டென்ஸ் லுக்ஸ் குட் ஆன் சம் அதர் வெர்ப்ஸ் வி ஷுட் திங்க் கான்டெக்ஸ்டுவலி. சரிங்களா? அண்ட் தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கனெக்டர்ஸ். ஓகேவா? கனெக்டர்ஸுமே நமக்கு பயங்கரமாக சொதப்பி விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் எக்ஸாம்ஸ் வில் டெஃபினெட்லி அண்ட் ஆல்சோ சைலண்ட்லி டெஸ்ட் லாஜிக்கல் திங்கிங் யூசிங் தி கனெக்டர்ஸ். ஓகேவா? ஸோ கனெக்டர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூலை வந்து பிளே பண்ணும். லெட்ஸ் சே an எக்ஸாம்பிள் இன்ஃப்ளேஷன் இஸ் ரைசிங். சரிங்களா? இன்ஃப்ளேஷன் இஸ் ரைசிங் டேஷ் கன்சம்ஷன் ரிமைன்ஸ் வீக்னு யூஸ் பண்ணிக்கலாம். ரிமைன்ஸ் வீக். இன்ஃப்ளேஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாகுது. சரிங்களா? இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, கன்சம்ஷன் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வீக்காக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இந்த இடத்துல வீக்குன்னு சொல்லி நெகட்டிவா பேசியிருக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல ரைசிங்ன்ற ஒரு பாசிட்டிவ், இன்னொரு இடத்துல நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வர்றப்போ இந்த இது வந்து எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்? கான்ட்ராஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ ஃபார் கான்ட்ராஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூ கேன் யூஸ் லைக் ஹவெவர், பட், சரிங்களா, although, though,
இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான கனெக்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துல போய் நீங்கள் மோர் ஓவர், தேர் ஃபோர், ஹென்ஸ் அந்த மாதிரியான கனெக்டர்ஸை யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் கனெக்டர்ஸ் இஸ் லைக் இஃப் மை கிளாஸ் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் த ரீசன்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல யூ கேன் யூஸ் பிகாஸ் ஆர் ஸோ. இல்லை எனக்கு அந்த இடத்துல போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராஸ்ட் இன் நேச்சர் அப்படிங்கிறப்போ யூ கேன் யூஸ் ஹவெவர் பட். ஓகேவா, பட் வர எல்லா இடத்துலையுமே ஆல், தோ இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் த சென்டென்ஸ் யூ ஷுட் லேர்ன் தி கனெக்டர்ஸ். ஓகேவா, நல்லா பார்த்தா ஒரு 5 கனெக்டர் தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ கனெக்டர்ஸ் இஸ் ஆல்சோ பிளேயிங் தி மேஜர் ரோல். அடுத்து பார்த்தோம்னா எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப டஃபஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ரொம்பவே ஃபெமிலியரான எடிட்டோரியல் வேர்ட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ரிப்பீட்டடாக கேட்பாங்க. சரிங்களா, எடிட்டோரியல் வேர்ட்ஸை தான் நமக்கு கேட்பாங்க. லெட்ஸ் சே an எக்ஸாம்பிள், த பாலிசி. சரிங்களா, த பாலிசி எய்ம்ஸ் டு டேஷ் ரிஸ்க். பாலிசி ரிஸ்க்கை என்ன பண்ண நினைக்கும், கண்டிப்பாக கம்மி பண்ண நினைக்கும். அப்போ கம்மி அப்படிங்கிறப்ப ரெடியூஸ்க்கு நம்ம என்ன பார்த்தோம், மிட்டிகேட். ஓகேவா, மிட்டிகேட் இது வந்து மோஸ்ட்டாக எடிட்டோரியல்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போது அதை தாண்டி அட்டெனுவேட், எக்ஸ்டெனுவேட், அமிலியோரேட் அப்படின்னு சொல்லி வேற வேர்ட்ஸ் இருந்தாலும் கூட தோஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் லைக் அ ட்ராப். ஓகேவா, கண்டிப்பான முறையில் அது ட்ராப்னு தான் சொல்லணும். பிகாஸ் டஃப் வேர்டாக இருந்தால் அது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. மோஸ்ட்லி நம்ம ஃபெமிலியராக எடிட்டோரியலில் பார்த்த வேர்ட்ஸ் தான் நமக்கு ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. சரிங்களா, அண்ட் ஃபிஃப்த் ரூல் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூல். என்ன அப்படின்னா எலிமினேஷன். எலிமினேஷன் இஸ் லைக் அ ரியல் ஸ்கில். ஓகேவா, டாப்பரோட ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு எல்லா ஆன்சருமே தெரியும் அப்படிங்கிறது டேம் ஷூர் கிடையவே கிடையாது. பட் வாட் எக்ஸாக்ட்லி த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் தி டாப்பர் இஸ் லைக் தே நோ ஹவ் டு ரிமூவ் தி ராங் ஆப்ஷன்ஸ். புரிஞ்சுச்சா? ஸோ எப்படி அவங்க ஆப்ஷன்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா லைக் டென்ஸ் மிஸ்மேட்ச் ஆகிற ஆப்ஷன்ஸை எடுத்துருவாங்க, ராங் ப்ரிப்போசிஷன் எடுத்துருவாங்க, ஆப்போசிட் மீனிங்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை எடுத்துருவாங்க. அண்ட் ஆல்சோ இஃப் சம் ஃப்ரேசஸ் இன் அன்நேச்சுரல் அப்படிங்கிறப்போ அதையுமே எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆஃப்டர் எலிமினேஷன் ஈவன் கெஸ்ஸிங் பிகம்ஸ் அக்யூரேட். புரிஞ்சுச்சா? நீங்கள் எலிமினேட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் கெஸ் பண்ணுறது கூட எப்படி இருக்கும், அக்யூரேசியோட தான் இருக்கும். சரிங்களா, ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் மேக் பண்ணுற மிஸ்டேக்ஸ், காமன் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெக்காப்ஸை வந்து யூசேஜ் தெரியாமல் மெமரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ தே இக்னோர் ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் லைன் இன் ஆர்சி ஆர் கிளாஸ் டெஸ்ட். அண்ட் ஆல்சோ தே ஆர் ரீடிங் ஒன்லி தி பிளாங்க்ஸ். ஓகேவா, அண்ட் ஆல்சோ தே ஆர் லுக்கிங் ஃபார் இன்டெலிஜென்ட் வேர்ட்ஸ். ஓகேவா, ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறப்போ கண்டிப்பான முறையில் இதெல்லாம் தப்பாக தான் போய் முடிய போகுது. அண்ட் ஆல்சோ தீஸ் 5 rules will definitely helps you in class test, error spotting, RC, inference based questions and also fillers. Okay, so banking English is not about English, it's all about logic plus familiarity. Purinja. So hope this session is useful and thank you for watching.